ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் நகைக்கடை தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற டிஜி கோல்டுலே பெஸ்ட்டான டிஜி கோல்டு இது. எதில் நம்மளுக்கு அதிகமான போனஸ், இது வரைக்கும் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்லை. அதனால தான் நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஜி கோல்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமமாக நீங்கள் 100 rupees பே பண்ணாவே போதும். இந்த டெய்லி நம்ம பே பண்ணிக்கலாம். டிஜி கோல்டுனாவே நம்ம ஆன்லைனில் பே பண்ணக்கூடியது தான். இதை டெய்லியுமே நம்ம பே பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் பே பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்றைக்கி ரேட் கம்மியாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் நிறைய அமௌண்ட்ஸ் கூட பே பண்ணலாம். லிமிட்ஸே கிடையாது. ஸ்டார்டிங் ஆன அமௌண்ட் மட்டும் 100 ரூபாய், அட்லீஸ்ட் 100 ரூபாயாச்சும் நம்ம பே பண்ணணும். ஸோ நம்ம ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு இனிஷியேட் நமக்கு வேணும்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாவது நம்மளுக்கு கோல்டில் இருக்கும், ஒரு குட்டி சேவிங்ஸாவது இருக்கும். ஸோ டிஜி கோல்டு இந்த மாதிரி விஷயத்தில் இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நம்ம பே பண்ணுற சிட் ஸ்கீம் ஆகட்டும், டிஜி கோல்டு ஆகட்டும், நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் நம்மளுக்கு வெயிட் கிராம்ஸாக வைக்கிறாங்களா அப்படின்றதான். சப்போஸ் நான் இன்றைக்கி 1000 ரூபாய் பே பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி ரேட்டுக்கு 1000 ரூபாய்க்கு என்ன வெயிட் வருமோ அதை கவுண்ட் வைக்கிறாங்களா அப்படின்றத நம்ம நோட்டீஸ் பண்ணோம். இந்த ஸ்கீமில் உங்களுக்கு கிராம்ஸில் தான் வெயிட் வைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பே பண்ணுற ஒரு அமௌண்ட்டுக்கும் போனஸுமே இருக்குது. ஸோ அந்த போனஸும் நம்மளுக்கு கிராம்ஸில் தான் வைக்கிறாங்க, அமௌண்ட்டாக வைக்காமல். சப்போஸ் இன்றைக்கி நீங்கள் 2000 ரூபாய் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2200 அப்படின்ற அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகி அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கோல்டு நம்மளுக்கு 2200 ரூபாய்க்கு கவுண்ட் வைப்பாங்க. அதாவது நம்ம 2000 ரூபாய் தான் பே பண்ணியிருப்போம், ஆனால் 2200 ரூபாய்க்கான கோல்டை நம்ம கவுண்ட் வைப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமில் என்ன மாதிரி போனஸ் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எந்த டிஜி கோல்டு ஸ்கீம்லையுமே இந்த அளவுக்கான ஒரு ஹையரான ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அது போனஸ் கிடையவே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா தங்க மயிலெல்லாம் 7%, 6%, 5% தான் கொடுக்குறாங்க அதிகபட்சம். இவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு 8% போனஸ் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து ஃபர்ஸ்ட் 75 நாளைக்குள்ளே நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு 8% போனஸ் ரேட் தராங்க. அதே மாதிரி செகண்ட் 76வது நாள்லேருந்து 150வது நாள் வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு 6% போனஸ் ரேட் தராங்க. நீங்கள் பே பண்ண போது ஒரு டைமுக்கு இப்போ சப்போஸ் 100 ரூபாய் பே பண்ணுறீங்கன்னா 106 ரூபாய்க்கு உங்களுக்கு கோல்டு வரவு வைப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 1000 ரூபாய் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 1000 ரூபாய்க்கு 6% என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் ஆகி அந்த போனஸ் ரேட்டும் ஆட் ஆகி கிராம்ஸில் கவுண்ட் வைப்பாங்க. அதே மாதிரி 151வது நாள்லேருந்து 250வது நாள் வரைக்கும் உங்களுக்கு 4% போனஸ் ரேட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 250வது நாள்லேருந்து 330வது நாள் வரைக்கும் 3% போனஸ் ரேட் தராங்க. நீங்கள் மற்ற தங்கமயில் ஆகட்டும், ஜிஆர்டி, போத்தீஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டைமுக்கு உங்களுக்கு போனஸ் ரேட்டே இருக்காது. நீங்கள் பே பண்ணுற லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 டேஸ்க்கு எந்த போனஸ் ரேட்டுமே இருக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3% போனஸ் ரேட். நீங்கள் கடைசி நாள் இப்போ நீங்கள் கட்டுறீங்க, ஒரு 3000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 3% சேர்ந்து தான் உங்களுக்கு வரும். ஸோ இது நல்ல பெனிஃபிட்டானது. இது வரைக்கும் இருக்க டிஜி கோல்டில் இது ஒரு பெஸ்ட்டானது தான். எப்படின்னா 8% கொடுக்குறாங்க, கடைசி நாள் வரையுமே உங்களுக்கு போனஸ் ரேட் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கிராம்ஸாக தான் வைக்கிறாங்க. இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதில் நீங்கள் தங்கமயிலில் காயின்ஸ் எல்லாம் வாங்கவே முடியாது. நான் ஆல்ரெடி தங்கமயில், ஜிஆர்டி, போத்தீஸ் பற்றி ஒரு கம்பேரிசன் டிஜி கோல்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காயின்ஸாக வாங்க முடியாது, ஜுவல்லரிஸாக தான் வாங்கணும். இங்கே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன், நீங்கள் ஜுவல்லரியாகவும் வாங்கிக்கலாம், காயினாகவும் வாங்கிக்கலாம். ஸோ இதில் 2 ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ நம்ம பெஸ்ட்டாக நம்மளுக்கு எப்போவுமே ப்ராஃபிட்டாக தரக்கூடியது காயின்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு ஜுவல்லரி நெசசரி அப்படின்னா நீங்கள் ஜுவல்லரி வாங்கிக்கலாம். பட் ஹைலி ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் தான். ஏன்னா காயின்ஸுக்கு கம்மியான வேஸ்டேஜ் தான் ஜுவல்லரிஸை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இந்த போனஸ் ரேட்டில் எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330வது நாளுக்கு மேலே தான் அப்ளிகபிள் ஆகும். 330 டேஸ் முடிஞ்சிச்சு, நீங்கள் 331 கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த 331 டேஸ்லேருந்து அந்த போனஸ் ரேட் அப்ளிகபிள் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம 330க்கு முன்னாடி எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எந்த போனஸ் ரேட்டுமே நம்மளுக்கு கிடையாது. நம்ம பே பண்ண அமௌண்ட்டுக்கு, அதாவது அன்னைக்கு என்னென்ன கிராம் இருக்கோ அந்த கிராமுக்கான ரேட் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு 200வது நாளில் போய் எடுக்கணும்னு எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக பே பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு 4 கிராம் சேர்ந்துருக்கு அப்படின்னா நீங்கள் 200வது நாள் நீங்கள் 4 கிராம் கோல்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? எந்த போனஸ் ரேட்டும் ஆகாது. ஆனால் நீங்கள் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். பட் போனஸ் ரேட்டோட வேணும் அப்படின்னா நம்ம 330 டேஸ் வெயிட் பண்ணி தான் அதை பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இது எல்லா கடையிலுமே இருக்கிற நார்மலாக 11 months சிட் ஸ்கீம் மாதிரி தான். பட் இது டெய்லி நம்ம பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த கடையிலுமே இல்லாத மாதிரி இவங்க கிட்ட இ கோல்டு, இ சில்வர், இ டைமண்டுன்னு இருக்கு. நம்மளுக்கு என்ன வேணுமோ, இப்போ சில்வர் கூட இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அட் அ டைம்ல நம்மளால வாங்க முடியல,
அது மாதிரி ஃபிசிக்கல் சில்வர் அதெல்லாம் வந்து டெய்லி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் சில்வரில் கூட பே பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குமே பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா இதுவும் நெக்ஸ்ட் பூம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுனால இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். அதே மாதிரி நீங்கள் கோல்டு, அதாவது நம்ம கோல்டில் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த கோல்டாக வாங்குறப்ப நம்ம வாங்குற, அதாவது நீங்கள் ஜுவல்ஸாக இருந்தாலும் காயின்ஸாக இருந்தாலும் அதுக்கான வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இது எல்லா டிஜி கோல்டுலேயும் சரி எல்லா இதுலேயுமே வந்து இருக்குது. இந்த 11 மந்த்லி சிட் ஸ்கீம்ஸில் தான் சில கடைகளில் வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸும் கிடையாது, பட் ஜிஎஸ்டி கம்பல்சரியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஜுவல்லரிஸாக வாங்குறீங்க அப்படின்னா வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸும் கொடுத்து தான் நம்ம வந்து ஜிஎஸ்டியும் பே பண்ணி தான் நம்ம சேர்த்து வச்ச அமௌண்ட்டுக்கு, டிஜி கோல்டில் சேர்த்து வச்ச அமௌண்ட்டுக்கு நம்ம ஜுவல்ஸாக வாங்க முடியும். நீங்கள் காயின்ஸாக வாங்குறீங்க அப்படின்னா நார்மலாக இந்த கடையில் காயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5% தான் வேஸ்டேஜ் போடுறாங்க, ப்ளஸ் 3% டையிங் சார்ஜஸ். ஸோ 4.5% தான். ஸோ காயின்ஸாக வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ். ஓகே, சில்வரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வராக நம்ம பே பண்ணிட்ட ஒரு அமௌண்ட்டு, அதுக்குமே போனஸ் ரேட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து வேணும்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்க்லெட்டோ ஜுவல்லரியோ நம்ம வாங்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு செயினோ இல்லை கொலுசு அந்த மாதிரியெல்லாம் நம்ம வாங்குறோம், பிரேஸ்லெட்ஸ் அதெல்லாம் வாங்குறோம்னா ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதும். மேக்கிங் சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது. சப்போஸ் நம்ம கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், இந்த குத்து விளக்கு இல்லை சாமி படங்கள், இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் கொடுக்குற மாதிரியானது, தட்டு அதெல்லாம் வாங்கும்போது அதுக்கான சில்வருக்கான மேக்கிங் சார்ஜஸும் ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதில் டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரட்டுக்கு ஏற்ற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சேவ் பண்ணிட்டே வருவாங்க. டைமண்ட்ஸ்க்கானது அதுலேயே நம்ம கோல்டும் மிக்ஸ் பண்ணி தான் வரும். இந்த ஆஃபர் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆப் இவ்வளோ நேரம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திட்டிகிட்டு இருப்பீங்க மனசுக்குள்ளே. என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா பீமாவோட டிஜி கோல்டு ஆப் தான். பீமா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோர்லேயே நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ளே ஸ்டோர், நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பீமா கோல்டு அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு போனீங்கன்னாவே யூசர் ஃப்ரெண்ட்லி தான் இது. ஸோ நம்மளுக்கு வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் எந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ நம்ம சில்வர் வேணாலும் சேர்ந்துக்கலாம், கோல்டு வேணாலும் சேர்ந்துக்கலாம். ஸோ எது வேணாலும் பண்ணிக்கலாம், எத்தனை டைம் வேணாலும் நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டானது. ஏன் அப்படின்றது நான் திரும்பவும் சொல்லிடுறேன். 8% போனஸ் ரேட். இதுவரை எந்த ஒரு கடையிலும் 8% போனஸ் ரேட் கொடுத்ததே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரானது. அதே மாதிரி லாஸ்ட்டு 250 330 நாள் வரைக்கும் யாருமே வந்து தரமாட்டாங்க. அப்படியே தந்தாலும் 1% தான் தருவாங்க. இங்கே வந்து 3% தராங்க. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம கன்சிடர் பண்ணோம். இன்னொன்று ஜுவல்லரிஸாகவும் எடுத்துக்கலாம், நம்ம காயின்ஸாகவும் எடுத்துக்கலாம். இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கனால கண்டிப்பாக இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஜி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பீமாவோட டிஜி கோல்டு ஆப் ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பு. இது வரைக்கும் எனக்கே தெரியல, நான் இப்போ தான் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியாவில் இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்களா பீமாவோட கோல்டில்? பீமாவில் ஏற்கனவே ஜுவல்லரிஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நார்மலாகவே பீமாவில் இப்போ மார்க்கெட் ரேட்டை விடவே ஒரு 100 ருபீஸ் இல்லை ஒரு 150 ருபீஸ் கோல்டுலேயும் சரி, சில்வரில் ஒரு 5 ருபீஸ் ஆகுது கம்மியாக தான் இருக்கும். எப்போவுமே பீமாவோட ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மார்க்கெட் ரேட்டை விட. ஸோ நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.